மீண்டும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். இரண்டாவது அமர்வில் நாம் பயணிக்கின்றோம். 6 வருடங்களுக்கு சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் திரைப்பட விருதுகள். இந்த தாமதமான விருதுகளை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தகித்து கொண்டிருக்கின்றன. மிக குறிப்பாக ஆகச் சிறந்த கவிஞன் நா. முத்துக்குமார் மறைந்துவிட்ட நிலையில் நா. முத்துக்குமாருக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலம் தாழ்த்தி கொடுக்கப்படும் விருதுகளால் ஒரு கலைஞன் எந்த அளவிற்கு கௌரவிக்கப்படுகிறான், அல்லது ஒரு கலைஞனுக்கு அது எந்த விதத்தில் அது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவனுடைய கலைப்பயணத்தில் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அவனுக்கு அது ஒரு விதையாக அல்லது ஒரு ஏணியாக படிக்கட்டாக அமைய வாய்ப்பிருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு ஏன் கொடுக்கப்படாமல் இது தாமதிக்கப்பட்டது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. மிக பிரதானமாக மிக குறிப்பாக இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 ஆண்டுகளுக்கும் சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகளில் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித் 4வருக்கும் சிறந்த நடிகருக்கான விருது எந்த இடத்திலும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் சார்ந்த பேச்சுக்களையும் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் உள்ளிட்டவர்கள் சமீப காலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கண்ணோட்டத்தோடும் கூட இந்த விருதுகள் அணுகப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. இதோடு இணைந்து பயணிக்கின்றோம். அரங்கில் நம்மோடு தற்போது இணைகிறார்கள் திரைப்பட இயக்குனர் முரளி அப்பாஸ் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஆவணப்பட இயக்குனரும் திரைத்துறை விமர்சகருமான திரு ஆர் சீனிவாசன், அஇஅதிமுக அம்மானின் சார்பிலும் திரைத்துறையிலும் ஒரு நடிகையாக தன்னுடைய பங்காய் செலுத்திய சிஆர் சரஸ்வதி அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். மூவருக்கும் வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் அவருடைய மைனா படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றிருக்கிறார். அவரும் நம்மோடு இணையிருக்கிறார் என்பதை சொல்லி நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு சீனிவாசன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கலைஞனுக்கு இந்த தாமதமாகக்கூடிய விருதுகள் எந்த அளவிற்கு பயனை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப வேதனையான விஷயம். அதே நேரத்தில் ரொம்ப இது ஒரு தனித்தனி விஷயம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது தனித்தனி விஷயமாக பார்க்காம ஒட்டுமொத்தமாக இந்த 6 வருடங்கள் தாமதித்தது தான் முதல்ல நம்ம மிகப்பெரிய ஒரு தவறு. அதை தாண்டி விருதுகள் அப்படிங்கிறது ஒரு கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாலேயோ அல்லது பெங்கால்லையோ மிக முக்கியமான மாநில விருதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு மிகவும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அது பயங்கர அரசியல், திமுக அதிமுக அரசியல். என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த 6 வருடங்கள் தொடர்ச்சியாக அப்படி அனௌன்ஸ் பண்ணதே ரொம்ப கேலிக்குரிய விஷயமா கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு படம் நல்ல படமாக, ஒரு நடிகர் நல்ல நடிகரா, அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி ரஜினி, கமல் அவங்க அப்படின்னா அப்படி பார்க்கறது சரி கிடையாது. இல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, அவர்கள் இந்த 6 ஆண்டுகளில் அவர்கள் மிகச்சிறந்த நடிகராக விருதுகள் கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய எந்த படமும் வரவில்லைன்னு எடுத்துக்க முடியுமா நான் கேட்கிறேன். இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன், எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல, அப்படி அது நான் என்ன சொல்றேன், அப்படி எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு வருடமும் ஒரு நடிகர் தொடர்ந்து 6 வருஷமும் ஒரே நடிகர் மிக சிறப்பா நடிச்சா அவருக்கு தான் அது கொடுக்கணும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு, அதிமுக அரசு என்னன்னா அந்தந்த நேரத்தில் 2 வருஷத்துக்கு சேர்ந்து விருது கொடுத்தாங்க. அது ரொம்ப கேலிக்கூத்து. ஏன்னா அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு விருது ரஜினிக்கா இருக்கும், ஒரு விருது கமலுக்கா இருக்கும். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு காலத்துல 1967 இருந்து இந்த விருது கொடுக்கப்பட்டு இருக்கு. 80களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா முள்ளும் மலரும், பசி, அந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்பட்டிருக்குது. 80, 90களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எது படம் நல்லா ஓடுது அந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் முதல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்முடைய தேசிய விருதுகளே ரொம்ப அடிப்படையாக இருக்கு. முதல்ல அன்ரெகனைஸ்ட் அல்லது ஒரு மிக திறந்த அங்கீகரிக்கப்படாத, கவனிக்கப்படாத ஒரு கலைஞருக்கு விருது கொடுக்கும் பொழுது அது விருது ரொம்ப முக்கியமானதாகும். நீங்க 90கள் 2000 வருஷத்துல பாத்தீங்கன்னா படையப்பம், அருணாசலம் இந்த மாதிரி படத்துக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க ஒரு எந்த விதமான அந்த காலத்துல நல்ல படங்களும் வந்திருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமான இந்த அரசியல் பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க சொல்ற வார்த்தை நம்ம எடுத்துக்கலாமா? இந்த 6 ஆண்டுகளுக்கான விருதுகள் மிகச் சரியாக தரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. என்னுடைய கருத்து நிறைய நல்ல படங்கள் இருக்கு. நம்ம இந்த 6 வருஷம் அந்த 2 வருஷம் அப்படி நம்ம பேச வேண்டியதில்லை. என்னுடைய ஒரு சமூகம் நல்லா இருக்கணும், ஒரு கலைத்துறை நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகளுடைய நேரடியான பங்கு அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருப்பேன். இதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த திரைத்துறைக்கு பொருத்தமான நடுவர் குழுவை தேர்ந்தெடுக்கணும். அவங்க அரசியல் சார்பற்றவர்களா இருக்கணும்.
அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அவங்க வந்து சினிமாவை நல்லா தெரிஞ்ச, சினிமா கமர்ஷியல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாத நபர்கள் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. நிறைய முக்கியமான ஆளுமைகள், விமர்சகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த திரைப்பட நடுவர் குழுக்கு வந்ததே கிடையாது. ஒரு திரைப்படத்தை சரியா எழுதி கொண்டிருக்கிற, சரியா கவனித்து சரியா செஞ்சிருக்கல. திரும்ப திரும்ப ஒரு நடிகர்களா இருந்தாலும் சரி, இயக்குநர்கள் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற இயக்குநர்கள் வந்து அங்க நடுவர் குழுல வராங்க. அதிமுக இருக்கும்போது அதிமுக. இது வந்து மிக தவறான. அப்ப என்னன்னா, நடுவர் குழு அப்படிங்கிற ஒரு பாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும். அதான் நம்மளுடைய முக்கியமான கருத்து. அவங்க வந்து அதுல வந்து ஒரு நல்ல திரைப்பட விமர்சகர் அதிமுக ஆட்சியில அவர் திமுக சார்பான ஆளா கூட இருக்கலாம். அவர் கண்டிப்பா அதுல இருக்கணும். அதாவது ஒரு நல்ல ஒரு திரைப்பட ஒரு விமர்சகரா இருக்கும் பட்சத்துல திரைத்துறையை சார்ந்த அறிவும் புரிதலும் இருப்பவராக இங்க வந்து அப்படி இல்ல. இங்க வந்து அப்படி இல்ல. இங்க வந்து என்னன்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த விருதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு சேர்ந்து விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நடிகர், இப்போ ஏதாவது ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து 6 வருஷத்துல 2 வருஷத்துக்கு ஒரு அல்லது ஒரு 3 படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. 3 படமே மிக சிறப்பான படங்கள் வச்சிருக்காரு. அவருக்கு இணையா யாருமே நடிக்கல அந்த வருஷத்துல. ஆனா அவருக்கு 3 விருது கொடுக்க மாட்டாங்க இவங்க. ஏன் அப்படின்னா 6 விருதுல ஒரு விருதை ஒரு 6 வருஷத்துல ஒரு படத்துக்கு ஒரு விருதை கொடுத்தாச்சு இல்லையா, மீதி 5 படத்துக்கு வந்து வேற ஆட்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு திருப்திப்படுத்துங்கிற நோக்கம் வந்து இதுல வந்துடும். சோ இது எல்லாமே வந்து தவறானது. முற்றிலுமாக நாம இந்த விருது கொடுக்கிற முதல் விஷயம் வந்து அந்தந்த விருது அந்தந்த வருஷத்துல கொடுக்கப்படணும். அதான் ரொம்ப அதோட மரியாதை. நகர்கிறேன். நம்மோடு இந்த 2010ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான மைனா திரைப்படத்திற்கான விருதை பெற்றும் சிறந்த இயக்குநருமான விருதையும் பெற்ற பிரபு சாலமன் 12 விருதுகள் இந்த 6 ஆண்டுகளுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கக்கூடிய விருது. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், வணக்கம் சொல்லி. தாமதமான விருது இருந்தாலும் உங்களுக்கும் சரி, உள்ளபடி மைனா சிறந்த திரைப்படம், அதை தாண்டி நீங்க 12 விருதுகள் மொத்தமா வாங்கியிருக்கிறீங்க. எப்படி உணர்றீங்க? இந்த தாமதமான விருது என்ன மாதிரியான மனநிலையை கொடுக்கிறது? இல்லை, முதலாவது வந்து நான் மைனா போன்றப்பையும் சரி, கும்கி போன்றப்பையும் சரி, சாட்டை போன்றப்பையும் சரி, மூன்றும் வந்து பொதுமக்களால் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட படம், அப்பட்டமாய் தெரிந்த. ஏன்னா எனக்கு தேசிய விருது அந்த மைனா திரைப்படத்துக்கு வரலன்றப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இதுக்கு கிடைக்கலன்னுலாம் கேட்டப்போ நான் சொன்னேன், நான் விருதுக்காக இந்த படம் பண்ணலைங்க. நான் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சி ஹானஸ்டாக ஒரு 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 மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல், ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு திராவிடியன் ஃபிலிமை நான் பண்ணணும். அங்கே இருக்கிற மண்ணையும் அதோடைய அந்த மனிதர்களையும் வச்சு நான் பண்ணணும்னு நான் ஒரு படம் பண்ணேன். பட் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. அந்த படம் நிறைய கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிமாக இருந்துச்சு. பட் இதை உண்மை டு பி ஆனஸ்ட் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த 5-6 வருஷம் கழிச்சு நேற்று இது திருப்பி எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி எனக்கு எல்லாம் வாழ்த்துக்கு செய்திகள் வரப்போ, நான் என்னுடைய இந்த யூனிட்டு அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு கேமரா கிரெடிட்டில் வந்து ஃபிலிம் வாங்கிட்டு ஒரு பை ட்ரெக்கிங் போய் ஒரு ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஒரு விருது கிடைக்கிறப்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு இதில் என்னுடைய டீம் மொத்த பேருக்குமே அது ஒரு பெரிய டானிக் மாதிரி. ஒரு உண்மையான திரைப்படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்ப அதுக்கான ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்குது. இல்லைன்னா நானே சொல்லுவேன் இந்த படத்துக்கு எதுக்குங்க அப்படின்ற நம்மளே சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அந்த படத்துக்கு காலதாமதமாய் கிடைச்சா கூட ஒரு லேட்டஸ்டாக கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எங்கள் டீமுக்கு இருக்குது. ஏன்னா இன்னொன்று கும்கியும் அதே மாதிரி தான். அந்த படமும் 2 விதத்துலையும் வந்து அது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பண்ணிச்சு, நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்க்கு போய் நார்வேல போய் மிட் நைட் சன் அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஸோ எல்லா அங்கீகாரம் கிடைச்ச ஒரு திரைப்படம். அது இந்த தள்ளி கிடைக்கிறத பற்றியான உள் விஷயங்கள் எனக்கு தெரியாது. பட் அதை வந்து நான் பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கலைஞர்களிடம் வைக்க நானும் விரும்பல. நான் கேட்கறது, ஒருவேளை இப்ப மைனா திரைப்படம் வந்த அந்த ஆண்டே அதற்கு அடுத்த ஆண்டு கடந்த ஆண்டிற்கான சிறந்த திரைப்படமாகவோ சிறந்த இயக்குநராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கரியர்ல அது அடுத்த கட்ட பயணத்துக்கு செல்வதற்கு இன்னும் கூட உதவியாக இருந்திருக்குமா நான் கேட்கிறேன். ஏன்னா ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் அப்படிங்கிறது எளிதாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் கூட போயிருக்க முடியுமா? நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது வந்து பொதுவாகவே விருது அப்படின்னாலே ஏதோ வந்து ஓடாத படத்துக்கு கிடைக்கிற மாதிரி தான் ஒரு பரவலான பேச்சு வெளியில இருக்கும். அவார்டு கிடைச்சிருச்சுனாலே அந்த படத்துக்கான புல்லிங் பவர் கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பண்ணுச்சு. பட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் மைனா பார்த்தீங்கன்னா 2 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் போச்சு. துபாய் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் 2 படத்தில் ஒரு படமாக செலக்ட் ஆச்சு. ஸோ அதனால அது வந்து ரெண்டுமே அந்த மாதிரி அமையிற விஷயங்கள் இருக்குல்ல, அது தனி மனிதனா நான் சொல்றேன். எனக்கு கிடைச்சதுக்கான விமர்சனமா தான் நான் பேசிட்டு இருக்கேன் நான். அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த 11வது வருடமே நீங்க வாங்கியிருந்தீங்கனாலும் கிடையாது. அது கண்டிப்பா எப்போ நாளும் வந்திருக்கிறது அப்படிங்கிற இடத்துல மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம் இருக்கீங்க. முரளி அப்பாஸ், இதுல அவரிடம் வச்ச அதே கேள்விதான். இந்த விருதுகள் தாமதமாக கிடைத்திருப்பது அப்படிங்கிறது கலைஞருடைய பார்வையில் எப்படிங்கிறத தாண்டி
இவர்களுக்கு கொடுக்கணும், 3 ஆண்டுகளும் சிறந்த திரைப்படங்கள் வந்திருந்தா கூட 3ஐயும் ஒருத்தருக்கே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அதான் ஒருத்தர் கொடுத்துட்டோம்ல, இந்த 2 மற்றவங்களுக்கு கொடுப்போம், எல்லாரும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மாதிரி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனநிலையில தான் விருதுகள் கொடுக்கப்படுகிறதா, அல்லது 6 ஆண்டுகளுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அவரே 6 ஆண்டுகளும் சிறந்த திரைப்படம் கொடுத்திருந்தா அவருக்கே 6 ஆண்டுகளுக்குமான விருதையும் கொடுப்பது என்ன சிக்கல் இருக்குது? அப்படி இதுலேயே அது அந்த சொன்ன கருத்து மாற மாதிரி இருக்கு. முத்துக்குமார் கடைசி 3 வருஷம் பாடலாசி விருது வாங்கியிருக்காரு. அந்த முதல் வருஷத்துல பல பாடல்கள், 2வது படம் தங்க மீன்கள், அதுக்கு அடுத்த படத்துல சைவம்னு அவருக்கு ஒருத்தருக்கே கொடுக்கணும்னு நினைக்காம 3 அவார்டு கொடுக்கத்தான் செஞ்சிருக்காங்க. தவிர்க்க முடியாத கொடுத்தாருங்க. ஆனா முத்துக்குமார் உயிரோடு இருக்கும்போது கொடுத்திருந்தா இன்னும் உயிரோடு இருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும். பாரத் ரத்னா வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. விருதுங்கிறது வந்து எப்ப கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இதை ஒரு நேர்மறையா தான் பார்க்க விரும்புறேன். இந்த நேரத்துல வந்து 6 வருஷத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க. 6 வருஷமா விருது கொடுக்காம இருந்தாங்களே, நம்ம யாரும் அதை பத்தி பேசல. இந்த அரசு வந்து கொஞ்சம் கலாச்சார விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த அரசை தான் நான் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். அதனால இந்த விருது கொடுக்காத யாரும் பெருசு பண்ணிக்கல. அதே நேரத்துல இந்த வருஷம் அவங்க நினைச்சிருந்தா இந்த வருஷம் முதல் மீண்டும் விருது கொடுக்க ஆரம்பிச்சு இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க இப்போ அரசு சம்பளம் போட்டுட்டு முன் தேதியிட்டு அரியர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அவரை சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொல்ல போனா இந்த அன்னைக்கு கொடுத்தா என்ன நடக்குன்னு தெரியல, இன்னைக்கு கொடுத்தனால புதுசா அவங்க ரெஃபரன்ஸ் ஆயிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் ஃபெமிலியர் கொடுக்க சின்ன ஆளுங்க கொடுத்தாங்க. நீங்கள் எடுத்து லிஸ்ட்டை பாருங்க, சில பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. விருது வாங்க அவங்கெல்லாம் வந்து சிரமப்பட்டு படம் எடுத்து நல்ல படத்தை கொடுத்து பெரிய நடிகர்களுடைய மாட்டிக்கிட்டு தியேட்டர் கிடைக்காம சரியா ஓடாம முதலீடு இழந்திருக்கும் பொழுது 2009 சிறந்த நடிகருக்கான விருது கரண் பெற்றிருக்கிறார் மலையன் திரைப்படத்திற்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல அது ஒரு பெரிய ஹிட் படமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சிறந்த நடிகருக்கான விருது இன்னைக்கு அது கிடைக்கும் பொழுது இப்போ கரண் தேடப்படலாம். ஓகே, கரனுக்கு ஒரு மறுவாழ்ச்சி. ஒரு வில்லன் நடிகர் ஒருத்தர் விடியல் ராஜன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ஆளுங்கிற படத்துக்கு. அவரை வந்து நம்ம இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா பிரகாஷ் ராஜ் வாங்கியிருக்காரு, அதே தளத்தில் இவர் வாங்குறாரு. இப்ப அவருடைய நிலை என்ன நினைச்சு பாருங்க நாளையில இருந்து. ஆக விருதுகள் கொடுக்காச்சு. நம்ம வந்து இப்ப இதை பார்க்கும் பொழுது கொடுக்காம இருந்த கொடுக்கும்பொழுது பெரிய விஷயம். இன்னொன்னு அரசியல் ரீதினு சொல்ல போனா 1972 ரிக்ஷா கரனுக்கு எம்ஜிஆர் சிறந்த நடிகர் விருது கொடுத்தாங்க 71. அப்போ திமுக அரசு இங்கே, காங்கிரஸ் இங்கே. எம்ஜிஆர் விருது வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கட்சி விட்டு விலக்கப்பட்டு நாங்க சிபாரசுல தான் விருது கொடுத்தாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட விருது தேவையில்லைன்னு திருப்பி அனுப்பினார். இல்ல நாங்க நேர்மையா தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னு சொன்னாங்க. அரசியல் என்பது அரசாங்கத்திலிருந்து விருது கொடுக்கல எப்போ இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இப்ப கூட நம்ம முருகதாஸ் டைரக்டர் வந்து இந்த வருஷம் விருதை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தார். ஏன்னா உள் சைடா இருந்திருக்குன்னு அவர் சொல்வதற்கான ஒரு காரணம் உள்ளே இருந்துச்சு. உண்மையோ பொய்யோ, விருது கொடுக்குற ஜூரியின் தலைவராக இருந்தவர், அவருக்கு நெருக்கமானவர் நிறைய பேர் விருது வாங்கியிருந்தாங்க. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் காலகாலமா சொல்லப்படுறது இங்க மட்டும் இல்ல, சாகித்ய அகாடமி சொல்லப்படுது, எல்லா இலக்கிய விருது சொல்ல எந்த விருதுகளிலும் இந்த விமர்சனம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆஸ்கார் வரைக்கும் அதுக்கு வசந்த் தரப்புல பதிலும் சொல்லப்பட்டிருந்தா அது வேற என்ன கருத்து வரைக்கும் முதலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன இதை தாண்டி அடுத்த ஆசை இவங்களாவது பரவாயில்ல. சினிமாங்கிறது ஒரு வர்த்தகம் சார்ந்த கலை, அதுல லாபம் இருக்கிறதுனால ஒரு இதில் விருது கொடுக்கலன்னா கூட அவங்க லாபம் போயிருக்காங்க. ஆனால் தன் சுய திறமையில உழைச்சு கலையை வளர்த்துக்கிட்டு நொடிச்சு போயிருக்க கலைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒரு கலைமாமணி விருதுன்னு ஒன்று இருக்கு, அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் அவங்க அந்த விருதை மட்டும் அங்கீகாரம் அளிக்கிற ஒரே கூட்டம் அவங்க தான். நமக்கு தொழில் வர்த்தகம் இதில் இருக்கிறனால ஒரு சார் சொன்ன மாதிரி விருது இல்லைன்னா கூட பரவாயில்ல, படம் ஒன்று அவருக்கு மிகப்பெரிய விருதா இருந்தது. அவங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப இப்பதான் அதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை போயிட்டு நான் இந்த கேள்வி வைக்கிறேன், நீங்க விருப்பப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அவர் ஆர் சீனிவாசன் வாதம் வைத்தார், இதற்கு முன்பு அப்படித்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ரஜினிக்கு ஒரு விருது, கமலுக்கு ஒரு விருது, உச்ச நட்சத்திரங்களை திருப்திப்படுத்துற மாதிரியான சில போக்குகளும் நகர்வுகளும் இருந்தன அப்படின்னாரு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த 6 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகளில் உச்ச நட்சத்திரங்கள் யாருமே இல்லை. நான் குறிப்பிட்ட ரஜினி, கமல், விஜய், அஜித் 4 பேரும் எந்த விருதுகளையும் பெறல. அப்போ அதை நம்ம இப்படி எடுத்துக்க முடியுமா? இந்த 6 ஆண்டுகளுக்கான விருது சரியாகவே அணுகப்பட்டிருக்கிறது, அதற்கு முன்பு அரசியல் இருந்துச்சு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அரசியல் இந்த இதுல இருந்திருக்கும், மேபி இருக்கலாம், அதுல இல்லாம கூட இருக்கலாம். 2 பேரும் அந்த வருஷத்துல ரஜினி சாருக்கு வந்து சிறந்த நடிகர் விருதும் கமலுக்கு சிறப்பு நடிகர் விருதும் கொடுக்கறதுங்கிறது ஒரே நேரத்தில் கொடுக்கப்படும் பொழுது நமக்கு அந்த சந்தேகம் வந்தது. அது உண்மையாவும் இருக்கும் போயிடல, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. அது இப்போ அவங்களுக்கு யாரோ சத்தம் இல்லாம உள்ள விருது வாங்கியிருக்கலாம், யாராவது வேண்டியவங்க, அது வேற. நான் சொன்ன 3 திரைப்படம், 6 வருஷத்துக்கு 18 படங்கள், 6 சிறந்த ஹீரோ, இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம்னா ஒரு எல்லாரும் வள்ளி சுண்டல் மாதிரி கொடுக்கல. ஒரு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு இப்ப சொல்ற இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு பேசலாம். நம்ம ஒரு படத்தை சுட்டி காட்டி பேசலாம். இந்த நடிகர் என்ன நடிச்சிருந்தா கொடுத்தான்னு பேசலாம். ஒழிய கொடுத்தது நிறைய பேர் கொடுத்தாங்க, மொத்தமா கொடுத்தாங்க ஒரு பேச தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். 6 ஆண்டுகள் கொடுக்காமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான விமர்சனமாக வைக்கப்பட்டாலும் திரைத்துறையிலே பலரும் அதை விமர்சிச்சிருக்காங்க, பாசிட்டிவாகவும் எடுக்கிறாங்க. இந்த 6 ஆண்டுகள் வந்து பெரிய நடிகர்களுக்கான விருதுகள்லாம் எதுவும் இல்லை. அப்போ பல அடையாளம் காட்டப்படாத மனிதர்களும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் திரைத்துறையிலிருந்து வந்தவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பல பத்ம விருதுகள் புறக்கணிக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு தாமதமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல காரணங்களால்
புறக்கணிக்கப்பட்டதெல்லாம் நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். அப்போ நம்ம நாகேஷ் சாருக்கு பேசியிருக்காங்க. Yes, of course. நமக்கு அஃப்கோர்ஸ் விஸ்வநாத ராமமூர்த்தி கூட அம்மா பரிந்துரை பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஜானகி அம்மா தனக்கு பேருக்கு, பரிந்துரைக்கப்பட்ட பத்ம விருதை திருப்பி கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு, யார் யாருக்கும் கொடுத்தீங்க, எனக்கு தாமதமான விருதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாங்க. கலைஞர்களுக்கு அந்த வித்யாகௌரவம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். 6 ஆண்டுகள் கொடுக்காமல் இருந்ததற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மாவும் சரி, சினிமால இருந்து வந்தவங்க. தலைவர் காலத்திலையும் சரி, திரையுலகத்திற்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதே போல் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2001, 2006ஆம் ஆண்டு நான் சப்சிடி கமிட்டிலையும் சிறந்த நடிகர் தேர்ந்தெடுக்க 2 கமிட்டிலையுமே இருந்தேன். நான் சச்சு அம்மா இருந்தாங்க, வெண்ணிலடை மூர்த்தி சார் இருந்தார், எம்என் ராஜா இருந்தாங்க. அந்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னால் திமுக கொடுக்க விட்டதை கூட நாங்கள் அந்த 6 வருடம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அதை எப்போவுமே அரசியல் கலக்கிறது இல்லை. அந்த 2001, 2006ஆம் ஆண்டுல அதிக படங்கள் திரு ராமநாராயணன், திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமநாராயணன் இயக்கியிருந்தார். அதிகமா அவர் படங்களுக்கு தான் நாங்க வந்து, ஏன்னா ஒரு வருஷத்துல அவர் ஒரு படம் 10 படம் வரும், எல்லாமே ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ், 1-2 பெரிய பட்ஜெட் பிலிம்ஸ் தான். அதற்காக அம்மா வந்து அவர் திமுக எம்எல்ஏ இருக்கார், அவர் கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லவே இல்லை. அதிகமா வந்து படங்கள் கொடுத்தது நீங்க வெண்ணிராடை முத்து சாரை கேட்கலாம், நம்ம எம்என் ராஜாமாவை கேட்கலாம், அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். அதே போல இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு திமுக இப்ப இருக்கிற பிரசன்ட் எம்எல்ஏ இன்னைக்கு அமைச்சர் கூட பேசியிருக்காரு, அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எழுந்திரிச்சு கேட்டார், என்னுடைய படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. சோ அதனால அரசியல் எப்பவுமே அம்மாவுடைய ஆட்சியில கலக்கிறதே இல்லை. இந்த கால தாமதங்களுக்கு சில அரசியல், அதாவது 2007 இருந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2006 இருந்து 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவங்க குழுவெல்லாம் அமைச்சாங்க, பரிந்துரை பண்ணாங்களே தவிர எதுவுமே வழங்கப்படலை. அதன் பிறகு அம்மா வந்தோடனே அம்மா என்ன சொன்னாங்க, கூப்பிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்து ஏன் அம்மாவோட முக்கிய காரணம் என்ன, நம்முடைய சகோதரர் சொன்ன போல சின்ன படங்களுக்கு மானியம் கொடுக்கணுங்கிறதுல அம்மா மிக தெளிவா இருந்தாங்க. ஏன்னா சில படங்கள் ரிலீஸ் ஆக முடியாத நிலைமையில இருந்தது, சில படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்களுக்கெல்லாம் கூட நாங்க பணம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 5 லட்சம் அந்த 10 லட்சம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. ஆகவே அம்மா 2011 வந்த உள்ள சொன்னாங்க. பட் என்ன பிரச்சனைனா 2011 இது நான் அரசியலா பேசல, நிலைமையை சொல்றேன். ஏன்னா 6 வருடம் ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாம் அரசியல்வாதி கிடையாது, எல்லாருமே நம்முடைய கலைத்துறை கொடுக்க முடியாமல் போன காரணம் 2011 அம்மா உட்காரும் போது உங்களுக்கே தெரியும், மிக மோசமான மின்வெட்டு, வரலாறு காணாத மின்வெட்டு, அதன் பிறகு கடன் சுமை, பல பிரச்சனைகளோட வந்து உட்கார்றோம். அதன் பிறகு இயற்கையில பல பிரச்சனை, தானே புயலை சந்திச்சோம், வரலாறு காணாத மழை வெள்ளத்தை சந்திச்சோம், பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் கூட அம்மா ஒவ்வொரு வருஷமும் கமிட்டி போட்டு எல்லா படங்களையும் தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்கிறதுல மிக தெளிவா இருந்தாங்க. சில அரசியல் பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள்னால அது தள்ளி தள்ளி வந்தாலும் கூட கடைசியா சட்டமன்றத்தில் அம்மா பேசும்போது 2016ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம ரொம்ப தாமதம் பண்ணிட்டோம், திரைப்பட மானியம் கொடுக்கறதும் சரி, விருது கொடுக்கறதும் சரி. அதனால கடைசியா சொன்னாங்க, இந்த விழாவை மிகப்பெரிய அளவில் நான் நடத்துவேன், என் கையால நான் கொடுப்பேன்னு அம்மா கடைசியா சொன்னது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏன் நீங்க வந்து ரஜினி சார் கொடுக்கல, கமல் சார் கொடுக்கலன்னா, அவர்கள் நாடறிந்த நடிகர்கள் ஆயிட்டாங்க, அவங்க எல்லா விருதும் வாங்கிட்டாங்க. சிறந்த நடிகர்களுக்காக விருது கொடுக்குறீங்களா அல்லது அறியப்படாத நடிகர்களுக்கான விருது கொடுக்குறீங்களா? எப்படி சிறந்த நடிகர்கள் என்ற தளத்தில் நடிகர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா அல்லது அறியாத நடிகர்கள் என்ற தளத்தில்? அப்படி கிடையாது. ஒரு படத்தில் ஒரு விருது என்பது, இப்ப நானே வந்து ஒரு விருது வாங்குறேன்னா நான் அரசியல் ரீதியா வாங்குறதுங்கிறது கிடையாது, என்னுடைய நடிப்புக்காக தான் நான் விருது வாங்கணும். இன்னைக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய இன்னைக்கு இருக்கிற சேதுபதியில இருந்து இப்ப அவார்டு வாங்கியிருக்கவங்க யாருமே அதிமுக உறுப்பினர்கள் கூட கிடையாது. அவர்களுக்கு அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரபு சாலமன் சார் அதிமுகவா? எதுவும் நிச்சயமா கிடையாது. ஆனால் நான் இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுதான் கேள்வியே, இந்த விருது வாங்கியவர்கள் யாரும் அரசியல் சார்புடையவர்கள் அல்லர். ஆமா, நிச்சயமா அதுதான் கேள்வியே. இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பொலிட்டிக்கலா கிரிட்டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு வியூ இருக்குதுன்னு தெரிந்ததுனால தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். செந்தில் கூப்பிட்டு இப்போ ஏன் இந்த 6 வருஷமா இவர்கள் எல்லாம், இப்ப கரண் சார் வந்து இப்ப பிரசண்டா நிறைய படம் பண்ணலனா கூட அவருடைய நடிப்பாற்றல் என்பது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர் கரண். அதே போல சகோதரர் ஒருத்தர் பேரை சொன்னார், அவர் ஒரு படம் தான் பண்ணியிருந்தா கூட மிக சிறப்பா அந்த படத்துல நடிச்சிருந்தார். இப்போ அது சொல்றது மூலமா அவங்களுக்கு வந்து இப்ப மறுபடியும் ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? நாங்க தேர்ந்தெடுத்துக்கிற அத்தனை நடிகர் நடிகைகளும், அத்தனை டெக்னீஷியன்ஸும், அத்தனை கலைஞர்களுமே மிக சிறப்பா பணியாற்றியவர்கள், தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பா செஞ்சவங்க. ஆகவே தான் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நிச்சயமாக இது அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். இனிமேல் சார் சொன்னபடி நிச்சயமாக இனிமேல் தொடர்ந்து வருடா வருடம் ஊக்குவிக்க வகையில் மானியமா இருந்தாலும் சரி. பொலிட்டிக்கல் வியூ இருக்குதாங்கிறதுக்கான கேள்வி கூடுதலா ஒரு கேள்வி வச்சுட்டு நான் சீனிவாசன் நகர்றேன். அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், பார்க்கக்கூடிய நேர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், ஆகச்சிறந்த நகைச்சுவை கலைஞன் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் ஆகச்சிறந்த நகைச்சுவை கலைஞராக கொண்டாடப்படக்கூடியவர்களில் ஒருவர் நடிகர் வடிவேலு அவர்கள். 2006 இருந்து 2014 வரை கொடுத்திருக்கிறீங்க. இந்த 6 ஆண்டுகளில்
அவருடைய திரைப்படங்கள் ஆகச்சிறந்த நகைச்சுவைக்காக அவருக்கு விருது கொடுக்கக்கூடிய அளவிற்கான திரைப்படங்கள் எதுவுமே திரு நடிகர் வடிவேல் அவர்கள் பண்ணலையா? சிங்கமுத்து அவர்களுக்கு பல படங்களுக்கு அவர் சிறப்பாக நகைச்சுவையாக நடித்திருக்கிறார். சிங்கமுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க, மனோபாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ரெண்டு பேருமே உங்க கட்சியினுடைய பிரச்சார வீரர்கள். அப்படி கிடையாதுங்க. வடிவேலு எந்த படத்திலும் நகைச்சுவை பார்த்தா மனோபாலா சார் இப்ப புரட்சி தலைவி அம்மா அன்னைக்கு போயிட்டாரு, எங்க அணியில கூட இல்லையே, அப்ப கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் புரட்சி தலைவி அம்மா அன்னைக்கு போயிட்டாரு. இல்ல நான் கேக்குறது, நீங்க வடிவேலு அவர்கள் நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெறுவதற்கான நகைச்சுவை பங்களிப்பை செய்யல, நான் நாகரிகமான வார்த்தையில பயன்படுத்த அப்படி எடுத்துக்க முடியுமா? அவரு ஒரு எஸ்டாப்லிஷ்டுங்க. நான் தான் சொல்றேன், ரஜினி சார் அதுதான் விருதுங்கிறது அப்படி கிடையாதுங்க. அதாவது மக்கள் மன்றத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகி அவருடைய காமெடி வந்து நீங்க எங்கேயோ போயிடுச்சு. தினம் நம்ம டிவியை திறந்தோம்னா வடிவேல் சார் காமெடி தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனால் அதே போல சில நடிப்பை பாத்தீங்கன்னா நம்ம கஞ்சா கருப்பு காமெடியோ அப்படி எடுத்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு மக்கள் கொடுத்த விருதுங்கிறது பெரிய உயரம். பிரபு மக்கள் கொண்டாடி விட்டார்கள். அவரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு தான். விருதுகள் போய் தான் பிரபு சாலமனை அடையாளம் காட்டணும் அல்லது நாமுத்துக்குமாரை அடையாளம் காட்டணுங்கிற அவசியம் வந்து நிச்சயமா இல்ல. விக்ரம் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்கோர்ஸ் நல்ல நடிகர், அதுல சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்திரன் என்ற திரைப்படத்திற்கு. ஒய்ஜி மகேந்திரன் ஆகச்சிறந்த நடிகர், மாற்றுக்கருத்துல. நான் கேட்கறது, இந்த 6 ஆண்டுகளில் விருது பெறக்கூடிய பட்டியலில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விடுபட்டவர்களுக்கு என்ன இடத்தில் விடுபட்டப்பட்டிருக்கிறது? அதுக்கு வந்து அரசியல் காரணமே இல்லைன்னு நகர்த்த முடியுமா? இல்ல பிரபு சாலம் சார் கரெக்டா ஒரு வார்த்தையை சொன்னார். விருது கொடுத்தாலே வந்து அவங்க வந்து அவுட் ஆஃப் த ஃபீல்டு, அவுட் ஆஃப் த மைண்டுங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. வடிவேல் சார் அவர்களுக்கு விருது கொடுப்பதனால் அவர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியா இருக்குமே தவிர, இதை போல இதுவரைக்கும் எந்த விருதும் ஆகாத, எந்த மக்கள் இடத்துல இன்னும் நிறைய போய் சேராத அவர்களுக்கு கிடைக்கும் போது அது ஒரு ஊக்கத்தையும் அவர்களுக்கு இன்னும் திரையுலகத்துல ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். திரு சீனிவாசன், இது நான் கேட்ட மாதிரி தான். இத வடிவேலை எந்த கண்ணோட்டத்தில் அணுகியிருப்பார்கள் நடிகர் வடிவேலை அப்படிங்கிற பார்வையோடு தான் ஒரு கேள்வி. கண்டிப்பா நீங்களே எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, யார் யாருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது. அதாவது என்னுடைய இது என்ன ரொம்ப எளிமையானது. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த விருது இப்ப கொடுத்துருக்கிறது இந்த படத்துக்கு சரியான விருதா இவருக்கு, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கருத்து வந்து அந்தந்த காலத்துல கொடுக்காததுல வந்து ரொம்ப அரசியல் இருக்குதுங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். அதை தாண்டி வந்து இப்ப விருது கொடுக்காத மொத்தமா சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, தியேட்டர்ல ஜிஎஸ்டியில விலையை ஊத்திட்டாங்க, எல்லா நடிகர்களும் அங்க கோபமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் விருது கொடுத்தாச்சு, இனி யாரும் பேச மாட்டாங்க. இதுதான் என்னுடைய கணிப்பு. ஜிஎஸ்டிக்கு எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி எதிர்த்தது நடிகர்கள் யாரும் இல்லையே, திரையரங்க உரிமையாளர்கள் தானே எதிர்த்தாங்க. கமலஹாசன் பயங்கரமா எதிர்த்தாரா? எல்லாருமே எதிர்த்தாங்களே, கடுமையா பேட்டி கொடுத்தாங்களே. ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு, சினிமா துறையை சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. இந்த காலத்துல ரொம்ப அவசர கதியில பண்ணப்பட்டிருக்கு. நீங்க வந்து அதுல அதான் நம்மள ரொம்ப அவசர கதியில 6 வருஷத்துக்கு அது பண்ணப்பட்டிருக்குது. ஒரு வழக்கம் போல செய்தியில் ஒரு திசை திருப்புற மாதிரியான இந்த நீங்க இருக்கக்கூடிய திசை திருப்பமா நான் பாக்குறேன். அது என்னுடைய கருத்து. அதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த நடிகருக்கு விருது கிடைச்சிருக்கு. அது எல்லாரையுமே நம்ம வந்து பாராட்டுறோம். நிறைய பாலாஜி சக்திவேலோட படங்கள் கிடைச்சிருக்குது, மைனாவுக்கு கிடைச்சிருக்குது, நிறைய படங்கள். இப்ப அது என்னுடைய நோக்கம் வந்து அந்த படத்துக்கு நல்ல விருது அப்படி இல்ல, அது இல்ல. இது வந்து ஒரு முறைப்படுத்தணும் அப்படிங்கறத நம்மளுடைய அடிப்படை நோக்கம். இது நிறைய ஆர்வலர்கள் வந்து இந்த முறைப்படுத்தும் விஷயத்துல ரொம்ப முக்கியமா கருதுறாங்க. குறிப்பா ஜூரிஸ், இதுல ஜூரிஸ் வந்து சார்புத்தன்மையா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க அவ்வளவு லிஸ்ட் எடுத்து பார்த்து கூட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இடைவேளைக்கு பிறகு அந்த ஜூரிஸ் குறித்து நிச்சயமா பேசலாம். நீங்க அதுல தொடர்ச்சியா அந்த விமர்சனம் வச்சுட்டு இருக்கீங்க. விருதுகள் பெற்ற படங்கள் அனைத்துமே ஆகச்சிறந்த படங்கள் தான், அதுல மாற்றுக்கருத்து இல்ல. 2009ஆம் ஆண்டுக்கான சிறந்த படம் பசங்க, உள்ளபடியே அனைவரும் தூக்கி கொண்டாடிய படம். மைனாவாக இருக்கலாம், கலவாணியா இருக்கலாம், அல்லது அவர் சொன்ன மாதிரி கும்கியாக இருக்கலாம், அனைத்து படங்களுமே மக்களால் கொண்டாடப்பட்ட படங்கள் தான், மாற்றுக்கருத்து இல்லை. விருது பெற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் அதை தாண்டி விருதில் யாரேனும் விடுபட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏதேனும் அரசியல் காரணிகள் இருக்கிறதா? அவர் சொன்ன மாதிரி நடுவர்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிற நேர்பட பேசலாம். 6 ஆண்டுகளுக்கு சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன திரைப்பட விருதுகள். அந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். தாமதமான விருதுகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பிரபு சாலமன், இதுல விருதுகள் அந்தந்த ஆண்டு அறிவிக்கப்படுவதை குறித்தும் அவர் கலைமாமணி விருதுகளை குறித்தும் பேசினார். பொதுவாகவே கலைத்துறையை அல்லது ஒரு கலைஞனை தூக்கி கொண்டாடுவதில் மற்ற மாநிலங்கள் அல்லது மற்ற தேசங்களுக்கும் நமக்குமான வேறுபாடு எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே 29 ஸ்டேட்டாக பிரிஞ்சதுனால இதோட அந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த 5 வருஷம் கழித்து கிடைச்சது நான் ஒரு கலைஞனாக பார்க்குறப்ப கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த சந்தோஷம் இருக்குது, அவ்வளோதான். ஒழிய இதை கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லை. பொதுவாக கலைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டி கொடுத்தல் வந்து என்றைக்குமே தேவை.
ஏன்னா கலைஞர்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு ஒன்லைன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் இருக்கும். ஆனால் குடிக்க டீக்கு காசு இருக்காது. ஆனால் நான் ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இது என்னைக்கா இருந்தாலும் மெட்ரலைஸ் ஆயிடுன்ற நம்பிக்கையை வச்சே வாழ்கிற கூட்டம் தான் இது இந்த கலைஞர்கள் என்பது. நீங்கள் வந்து நடுவில் நாங்கள் சறுக்குனா கூட வேற தொழிலுக்கு போக மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரிந்தது இதுதான். அப்போ இதை நோக்கி இருக்கிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்தல், பாராட்டுகள். ஆனால் சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினி, அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ராவல்ன்றது மட்டும் புரிஞ்சுப்போம் நாங்கள். ஓகே, அதனால புதுசாக வரவங்களுக்கு வந்து சக்ஸஸ் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. சினிமாவில் நிரந்தர வெற்றின்றது யாருக்குமே கிடையாது. ஒரு கட்டம் ஒரு பீரியட் வரைக்கும் அது ரிலே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் அந்த இடைப்பட்ட ரிலே கைமாத்துறதுக்குள்ள ஒரு விருது கிடைக்குது இல்லை, அது வந்து ஓகே ஒரு பதிவு நமக்கு வந்து ஓகே ஒரு அங்கீகாரம் அரசாங்க பகுதியிலிருந்து ஒரு தேசிய லெவல்லையோ ஒரு உலக லெவல்லையோ அது கிடைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த உழைப்போட வழி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து போடுற மாதிரி தான் அது. ஸோ அதனால நாங்கள் அது அப்படி நான் கம்பேர் பண்ணிக்கல. இன்னொன்று இந்த காலதாமத விருது அறிவிப்பை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பசங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வழியோடு எடுக்கப்பட்ட படங்கள். அந்த அந்த கிரைசஸ் பட்ஜெட் வைஸ் நல்லா பண்ணணும்னு நினைச்சு எடுத்த படங்களுக்கு எல்லாமே என்னோட கூட வாங்கியிருக்க வசந்த பாலன் ஆகட்டும், பல திரைப்படங்கள் அவர்களுக்கான தொடக்கப்படி முதல் படங்களாக இருந்தீங்கன்னா ஒரே கோரிக்கை என்னன்னா இது கண்டினியூ ஆயிட்டா நல்லா இருக்கும். அடுத்தடுத்த வருடங்கள் அந்தந்த நேரத்துல இப்போ 2017க்கான விருது 18ல கொடுத்துடணும். அப்போ இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட் நல்லா கரெக்டான டைம்ல வந்துச்சுன்றது இருக்கும். அந்த இடத்துல முரளி அப்பாஸ், இதுல கலைமாமணி விருதுகளை பற்றியும் கூட நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த விருதுகளை தாண்டி கலைஞர்களை அரசியல் பார்வையோடு பார்க்கக்கூடிய போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2009 விருதுகள் கொடுத்திருக்கிறார்கள். 2009, 2010, 2011 இந்த 3 ஆண்டுகளில் நான் குறிப்பிட்ட நடிகர் வடிவேலு அவருடைய திரைப்படங்கள் நிறைய வெளிவந்திருக்குது. ஆனால் 2011க்கு அப்புறம் அவருடைய திரைப்படங்களை தேட வேண்டிய இடத்துக்கு போச்சுன்னா காரணம் அவர் 2011 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறார். அதன் பிறகு அவருக்கு திரைப்படங்களே இல்லாத ஒரு நிலை. அது இங்கேருந்து ப்ரெஷராக அந்த வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. பட் சம்டைம்ஸ் அது இயல்பாக அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக ஒரு நடிகர் செயல்படுகிறார் அப்படின்னா அந்த கட்சி ஆட்சியில் இல்லாத போது அவரை திரைப்படங்களை புக் பண்ணுறதுக்கே யோசிக்கக்கூடிய இடத்துலமா திரைத்துறை இருக்கிறதா? இங்கே திரைத்துறையும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பின்னி தான் இருக்கிறதா? இல்லை, உங்களுக்கு 1967 திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே திராவிட இயக்கத்தில் அரசியல்வாதிகள் பூரா சினிமாவில் இருந்தவங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க சினிமா வந்து அரசியல் ஆளுதுன்னு. நிச்சயமா இல்லை, அரசியல் இருந்தால் சினிமாவுக்கு போயிருந்தாங்க. ஒரு அண்ணாவும் கலைஞரும் அரசியலிருந்து சினிமாவுக்குள்ளே போனதுனால தான், அங்கே அரசியல் நுழைஞ்சதுனால தான் சினிமா அரசியலுக்குள்ளே வந்தது. எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் வந்தது காரணம் இவங்க கூட்டிகிட்டு வந்தது தான். ஸோ அரசியல் மீது சினிமாவுக்காரனுக்கு ஒரு ஆர்வமும் அரசியல்வாதிகளுக்கு சினிமா மேலே ஒரு கண்ணும் அப்போலேருந்து இருந்தது. அதோடைய பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே ஒரு அரசு மாறும்பொழுது, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அது சார்ந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு அரசு வழக்குரைஞர்களாக இருக்க அனைவருமே வந்து யாராக இருக்கும்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சென்சார் போர்டுக்கு போனீங்கன்னா இந்த வருஷத்தில் மெம்பர் யாருன்னு பார்த்தா இப்போ இருக்க மத்திய அரசோட தொடர்புடைய இருப்பாங்க. போன தடவை அவங்களோட இருப்பாங்க. ஜூரிகளும் அப்படித்தான். சுய அமைப்புன்னு சொன்னாலும் இவனுடைய மேலாதிக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒன்று தமிழ்நாடு மட்டும் நம்ம குறிப்பிட்டு இன்றைய தற்காலத்தில் பேசலாம். வடிவேல் சார் வந்து மிகச்சிறந்த நடிகர். அவர் படங்களில் நடிக்கல, ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணலாம் கூட சேனலை அவாய்ட் பண்ண முடியல. அவருக்கு காட்சியில் ஓடிட்டு இருக்கு. அவரும் கொஞ்சம் ஒதுங்கியதாக தான் நான் நினைக்கிறேன். படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் மட்டுமல்ல, 2 வித காரணம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய படங்கள் தான் அவரை வச்சு பண்ண முடியும். அதாவது மிகப்பெரிய நடிகர்கள் இருக்க படத்தில் தான் அவரை போட முடியும். ஏன்னா சம்பளம், அவருடைய வேல்யூ சின்ன படங்களை பயன்படுத்த முடியாது. அப்படின்னு தன்னாலவே படம் குறைஞ்சிரும். அந்த பெரிய நடிகர் படங்களில் இருக்கிறதுக்கு பெரிய நடிகர்கள் காரணமா, அந்த ப்ரொடியூசர் காரணமா, இல்லை அவர் காரணமாங்கிறத நம்ம இயல்பா 2011க்கு பிறகுதான் நடக்குது அப்படிங்கிறது. அவரே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க நம்ம ஒத்துக்கணும். அவரும் இங்கே அந்த சினிமாவில் வந்து ஆர்வப்படலை. அவர்கிட்ட போனவங்கிட்ட நிறைய கேள்விகளும் இதுவும் கேட்டு அவர் ஒரு நல்ல படத்துக்காக காத்திருக்க மாதிரி கேட்டுக்கார். இன்னும் நான் பர்சனலாக கேள்விப்பட்டு அணுகுனவங்களுக்கு கூட படம் பண்ணலைன்னு சொன்னதால கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம உள்ளே இருக்கிறனால தெரிஞ்ச விஷயம். பட் அந்த விஷயத்தில் தற்செயலாக நடக்கலை, அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. ஆனால் அதில் யாரை காரணம் காட்டு சொல்ல முடியாது. நம்ம அரசியல்வாதிகள் அப்படிங்கிற இடத்துல அரசியல் இருப்பவர்களுக்கு சினிமா மேல ஒரு கண்ணு இருந்ததுங்கிறதும், சினிமாக்களுக்கு அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது உண்மைதான். சரி, நீங்க விருதுகளை தாண்டி சரஸ்வதி, நான் வடிவேலு அவர்கள் அதன் பிறகு படங்கள் குறையுது அப்படிங்கிறதே நீங்க ஏதோ ஒரு இடத்துல டைரக்டாவோ ஆர் இன்டைரக்டாவோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது கலைஞர்களின் மீது அல்லது திரைத்துறையின் மீது இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதாகத்தானே இருக்குது. அது எந்த அளவுக்கு கலைஞர்கள், ஏன்னா அவங்க கலைஞர்கள் அப்படிங்கிறவங்களே ரொம்ப ஒரு ஃப்ரீ பேட், அவங்க ஒரு சுதந்திர பறவைகள், ரொம்ப சுதந்திரமாக திங்க் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க மீது இந்த மாதிரியான அழுத்தங்கள் விழுவது அப்படிங்கிறது
எந்த விதத்துல நியாயமான ஒன்றா இருக்கும்? ஒரு நல்ல கலைப்படைப்பு வருவதற்கு எப்படி அது உதவி செய்யும்? அம்மாவோட ஆட்சியில கலைஞர்கள் மீது என்ன அழுத்தத்தை பார்த்திருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திரைப்படங்கள், சின்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக தியேட்டரே கிடைக்காது. அவங்க எடுக்கிற படங்களுக்கு தான் தியேட்டர் முன்னுரிமை இருக்கும். நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடினா கூட எடுத்துட்டு போடுவாங்க. இரண்டாவது, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு வருஷத்துல 5 நிகழ்ச்சி நடத்துவார், பாராட்டு விழா. அத்தனை நடிகர்களும், அது ரஜினி சார் இருந்தாலும் கமலா இருந்தாலும் வந்து உட்காரணும். எல்லாருமே பார்த்தது தான். ஏன்னா அப்போ என்ன, அவங்களுக்கு ஒரு லக்கண ஊடகங்கள் இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் ஊடகங்கள்லாம் தொடங்கியிருக்கவும் முடியாது, அது வேற விஷயம். அதனால வெளியில வராம அவ்வளவா தெரியலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு யாரையுமே எப்பொழுதுமே வடிவேலு எனக்கு திமுக பேசினவங்களை போடக்கூடாது அதெல்லாம் அம்மா என்னைக்குமே சொன்னதில்லை. அவர்கள் வடிவேலு வந்து ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும்போது கூட வணக்கம் சொன்னா திரும்பி வணங்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு எண்ணம் திரைக்கலைஞர்களை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அவங்க நான் சொல்றபடிதான் கேட்கணும். அம்மா பாராட்டு விழாவே பிறகு எனக்கு வேண்டாம். முதல்ல ஒரு தடவை பாராட்டு விழா எடுத்தாங்க, கடைசி 5 வருடங்கள்ல எனக்கு பாராட்டு விழாவே வேண்டாம்னாங்க. திரைப்பட பாராட்டு விழாவே எனக்கு வேண்டாம், திரையுலகம் நல்லா இருந்தா போறோம். தலைவா படம் வெளியாவதில் இருந்த சிக்கலையும் விஸ்வரூபத்திற்கான சிக்கலையும் அரசியல் கடந்து நம்ம போயிட முடியுமா? விஸ்வரூபத்தை நீங்க எப்படி அரசியல் அம்மாவோட ஒப்பிடுறீங்க? விஸ்வரூபம் பிரச்சனை என்ன வந்தது? விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் முதலமைச்சரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த படம் எங்க சமூகத்தை மிகவும் கேவலமாக சித்தரித்திருக்கிறாங்க, இந்த படத்தை நாங்க பார்க்கணும், நாங்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் இந்த படம் வந்து திரைக்கு வரணும் என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் மாண்புமிகு அம்மா, அதுக்கு முன்னாடி விரும்மாண்டி வந்தது, தேவர் மகன் வந்தது, அம்மா ஒன்றும் தலையிடலையே. ஏன்னா அப்போ யாரும் அம்மாக்கு வந்து பிரஷர் கொடுக்கல. இந்த படத்தில் இஸ்லாமிய சகோதரர் எங்கள் மனம் புண்படுபடியா இருக்கு, எங்க படத்தை போட்டு காட்ட சொல்லுங்கன்னாங்க. அதற்கு தான் பிரச்சனை. இதுவரைக்கும் திரு கமலஹாசன் அதை தான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கு, இந்த படத்தை பற்றிய இஸ்லாமிய சூழல் உள்ள கருத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், இந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காமிங்க. அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அது ஒரு மதத்தை பற்றியது, நீங்க போட்டு காமிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டு காமிச்சு அதுல இருந்து சில சீன்கள் எடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த படம் வெளிவந்ததே தவிர அரசுக்கும் அந்த படம் தடைப்பட்டதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தமிழனுக்கும் அதற்கும் தொடர்பு இல்ல. எப்படி முடியும்? நீங்க வேட்டி கட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் வந்து ஒண்ணு இல்ல என்ன சொன்னார் அன்னைக்கு கமல், நான் 100 கோடி செலவு பண்ணி படம் எடுத்துட்டேன் அப்படின்னும் போது அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு ப்ரொடியூசர் 10 கோடிலையும் படம் எடுக்கலாம், 1 கோடியிலே எடுக்கலாம், 100 கோடியும் எடுக்கலாம், அது தயாரிப்பாளர் விருப்பம். அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் அந்த சகோதரர்கள் என்னை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க அவர் முதலமைச்சருங்கிற முறையில, இந்த படத்தில் வன்முறையில் இஸ்லாமியர் ஈடுபடுறாங்கன்னு காமிச்சிருக்கிறது, நாங்க படத்தை பார்க்கணும், எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, மிக வன்முறையா இருக்கு, அவங்க சொன்னதுனால்தான் அம்மா அதற்கு சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த திரை உலகத்தினரையும் அம்மா தன் கண்ட்ரோல வச்சுக்கணும்னு நினைச்சதோ, அந்த திமுக இருக்கும்போது பேசினாங்கன்னு பழிவாங்க நினைச்சதோ எங்கள் அம்மா கிடையவே கிடையாது. ஆர் சீனிவாசன், இதில் நீங்கள் ஜூரியை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. அவர் சொன்ன மாதிரி இது இயல்பாக இருக்கக்கூடியதான, யார் ஆட்சியில் இருந்தாலும் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சித்தாந்தங்களோடு சிந்தனைகளோடு ஒத்துப்போவீர்கள், அது நேரடியாக அவருடைய கட்சிக்காரர்களை தான் நீங்கள் வந்து சென்சார் போர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் நியமிக்கிறது வாடிக்கை. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநிலங்களே அந்த மாதிரி தான் நடக்கிறது, வாடிக்கை தான். இல்லை, அது இயல்பாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இயல்பா இருக்கிறத நீங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட மாதிரி தான் சொல்றீங்க. அது அல்லது வாடிக்கைன்னு வச்சுக்கீங்களா, அது மரபு அப்படி வச்சுக்கீங்க, மரபுல நம்ம முரண்படலாம் உடன்படலாம், அது வேறு. அதாவது வாடிக்கையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்தே வாடிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பிற மாநிலங்களையோ உலகம் முழுக்கவோ அப்படி இல்லை. அதாவது நம்ம என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த 6 வருஷத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க, இந்த 6 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஜூரியை நீங்க கண்டிப்பா மாத்தணும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஜூரி வேற வேற ஜூரி இருக்கணும். 6 வருஷத்துக்கு ஜூரி ஒரே ஜூரி தான். அதை தாண்டி வந்து இந்த ஜூரிகள் யாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஜூரியில இருக்கக்கூடியவங்க ரகசியமா தானே இருக்கணும். அது எப்படி ரகசியமா? நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. இதுல என்ன ரகசியம் இருக்கு? இல்ல ஜூரி யாருன்னு தெரிஞ்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அது விதி தானே, அதுல இருக்கிற விதி தானே. நீங்க நான் கேக்குறது இல்ல, சர்ச்சை வந்த பொழுது அந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது. சரி, அப்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. வழி இருக்கு, தகவல் உரிமை சட்டத்துல போட்டு யார் ஜூரின்னு கேட்கலாம். இல்ல, அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு சொல்லுவாங்க. இல்ல குற்றச்சாட்டு இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. ஒரு விஷயம், ஜூரிஸ் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு முக்கியம், அது உங்க யாரு அப்படிங்கிறது முக்கியம். என்னுடைய கேள்வி என்னன்னா, அது பல்தர அறிஞர்கள் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, பெரிய ஆய்வாளர்கள் வெளியே இருக்காங்க, அவங்க அரசியல் கலப்பு இல்லாம இருக்காங்க, அவங்கள நீங்க பயன்படுத்துங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை தாண்டி வந்து ஒரு படம் விருது பெற்றுச்சுன்னா ஏன் விருது பெற்றுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம கண்டிப்பா சொல்லணும், அந்த ஒரு 4 வரியில சொல்லணும். இதுதான் ஜூரியோடைய மிக முக்கியமான பணி. இப்போ வந்து இந்த படம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசுடைய அறிக்கை வந்திருக்குது, ஜியோ வந்திருக்குது. நான் சொல்ற ஜூரிஸோட லிஸ்ட் வந்து எந்த இணையதளத்திலையும் இல்லை. நீங்க யாரு எது ஜூரி அப்படிங்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சிடல. அதை தாண்டி வந்து இந்த படத்துக்கு ஏன் விருது கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் கண்டிப்பா. இதை தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க ஒரு படத்துக்கு, எவ்வளோ
அது வந்து மாற்று சினிமாவுக்கு தான். அதாவது ஏற்கனவே கமர்ஷியலா வர்த்தக ரீதியா படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த படத்தை கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு இளைஞன் வந்து ஒரு படம் பண்றான், அந்த படம் வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கும், அந்த விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். இப்போ இதில் நீங்க பாத்தீங்கன்னா மானியம் கிடைச்ச படத்தோட லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா இதில் அரசியல் இருக்கு. கருணாஸ் இயக்கி அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு கொடுத்துருக்காங்க மானியம், அதுல எந்த நியாயமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது அப்போ வந்து ஒரு மிக நிச்சயமான அரசியல் விஷயங்கள் இருக்குது இதுல. அதை வந்து வெளிப்படையா இருக்கிறதுக்கு என்னன்னா பல்துறை அறிஞர்கள் வந்து எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான பல்துறை அறிஞர். ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிச்சிட்டு இருக்கவங்க அவங்க மட்டும் விருதை தேர்ந்தெடுக்க முடியாது. அது ஒரு நல்ல எழுத்தாளர் தேர்ந்தெடுக்கலாம், நல்ல நாடகாசிரியர் தேர்ந்தெடுக்கலாம், நல்ல ஓவியர் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்த ஒரு பல்துறை அறிஞர்கள் அதிமுக திமுகவுக்கு அந்த எந்த ஆட்சியில தொடர்பு இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதான் நான் திரும்ப திரும்ப இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறது ரொம்ப அவசியம். அவங்களால வந்து நீங்க எந்த அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுல நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்ன விஷயம் சொல்ல முடியும்னா, ஒரு வருஷத்துல ஒரு படங்கள் வருதுன்னா இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட படம் வந்து தகுதியே இல்லைங்கிறது விருது கொடுக்க முடியும். ஒரே இப்போ நீங்க 1968 பாத்தீங்கன்னா விருது கொடுத்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் விருது வந்து உயர்ந்த மனிதன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க 1968. ரெண்டாவது விருது தில்லானா மோகனம்பால் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் சாத்தியமா இருக்குமா? எதுக்கு ஒரு ஆளுக்கு 2 விருது அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு இருக்குது. நீங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பிரபுசாலமன் ஒரே வருஷத்துல கொடுத்திருக்காங்க திரைப்படம். அவர் அந்த வருஷத்துல அந்த ஒரு படம் தான் கொடுத்திருப்பாரா இருக்கும். இல்ல நீங்க அடுத்தடுத்த படங்கள் நீங்க 12 விருதுகள் அவரை இல்ல சார், நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர் இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து ஒரு சினிமாவுக்கு வெளியே இருந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு நிறைய அறிஞர்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க. தமிழகத்தில் மிகச்சிறந்த விமர்சகர்கள் இருக்காங்க, மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவங்களுடைய சினிமாவை பத்தி தொடர்ந்து எழுதுறவங்க, தொடர்ந்து பேசுறவங்க, தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்றவங்க இருக்காங்க. அவங்க யாருக்குமே இதை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. அப்போ வந்து ஒரு படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு இந்த வருஷம் வந்து நீங்க சொன்ன அரசியல் காரணங்களுக்காக இந்த பெரிய பெரிய நடிகர்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கமலஹாசன் ரஜினி மாத்தி மாத்தி படையப்பா அருணாசலம் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாட்டுடைய தரம், ஒரு கலைத்துறையோட தரம் வந்து ஒரு விருது அப்படிங்கிறது வந்து நீங்க பல்வேறு எனக்கு விருது நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா விருதுங்கிறது வந்து கொடுக்கப்படுது, அது யாரோ ஒரு கிராமத்துல இருக்க ஒரு இளைஞன் வந்து பாக்குறான். ஒரு சரியான படங்களுக்கு விருது கொடுக்கும் போது அது நம்ம பாராட்டலாம். சார் சொன்னாங்க ஜூரிஸ் லிஸ்ட் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த கமிட்டி அமைக்கும் போது நீங்க 2011-14 பாருங்க ஜூரிஸ் லிஸ்ட் இருக்கும். அவங்க தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. இரண்டாவது மானியம் என்பது இப்ப படையப்பாவுக்கோ பெரிய படங்களுக்கோ தேவையில்லை, கருணாசுங்கிறதுக்காக கொடுக்கல. அந்த படத்தினுடைய பட்ஜெட் பிரபுசாலமன் சாருக்கு தெரியும். மானியம் கொடுப்பது என்பது ஒரு பட்ஜெட்குள்ள எடுக்கப்படாத சின்ன படங்களுக்கு தான் அரசாங்கம் மானியம் கொடுக்கும். ஏன்னா ஒருவேளை அந்த படம் ஓடி லாபம் சம்பாதிச்சிருந்தா பரவாயில்ல, எத்தனையோ படங்கள் திரைக்கு வந்து போகாம தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணுமேங்கிறதுனால மானியம் கொடுக்கப்படுவதெல்லாம் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்காக. ஓகே, அந்த இடத்துல தான் நிறைய விருதுகள், ஆக்கப்பூர்வமான விருதுகள் இருக்கிறத. பெரும்பாலான விருதுகள் நம்மளால் அடையாளம் காட்ட முடியும். சிறந்த நடிகை வாகைசூடா படத்துல இனியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 2011ஆம் ஆண்டு. இந்த மாதிரி புதிய முகங்கள், மிகச்சிறப்பான பங்காற்றியவர்களுக்கு நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடரணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வைத்திருந்தார். உங்களுடைய நிறைவு கருத்து? விருது கூட என்னை பொறுத்த வரைக்கும் அரசு விருது கொடுக்கல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா மற்ற கலையில வந்து சினிமா மட்டும் வர்த்தகம் சார்ந்த கலை. இதுல வந்து லாப நட்டங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இங்க விருது கொடுக்கறதுக்கு அரசு வரவே வேண்டியது இல்லை. இது வந்து விருது பத்தி நம்ம பேசவும் கூடாது. இப்ப ஆஸ்கார் கொடுக்கறது வந்து அமெரிக்க அரசாங்கத்து விருது கிடையாது, உலகின் மிகப்பெரிய விருதா பேசப்படுற விருது தான். அது மாதிரி விருதுகள் அமைப்புகள் கொடுக்கட்டும். அப்படி அமைப்புகள் கொடுக்க வரும் பட்சத்தில் சார் சொன்ன மாதிரி ஜூரிகள் பர்ஃபெக்டா இருப்பாங்க. பொதுவான ஜூரிகள் அரசுங்கும் பொழுது அவங்க எப்பொழுதுமே அப்ப இருக்க ஆட்சியுடைய சார்ந்தவர் தான் ஜூரியா இருப்பாங்க. நம்ம தேடி பார்த்தோம்னா இன்னைக்கு சார் சொன்ன எழுத்தாளர் இலக்கியம் கூட அந்த மாதிரியான சந்தேகங்களை அது மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வி கூட கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சான்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், இலக்கியவாதிகள் யாரும் ஏதாவது ஒரு சித்தாந்தம் சாராத ஒருத்தர் சொல்லுங்களேன். நிச்சயமாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு யாரை கூப்பிட்டாலும் அது வேற கலர் இருக்கும். எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய அவசியம். அப்படி பர்ஃபெக்டான ஒரு தேடுதல்ங்கிறது அப்படி கடினமான காரியம். சோ அவங்க வந்து அவங்க ஆட்சியில அவங்களுக்கு ஒரு விஷயம் ஜூரிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய தேர்வு கிடையாது. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு மார்க் கொடுத்து அது புரிஞ்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் டெல்லியில கொடுக்கிற அவார்டை பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ஜூரி எந்த ஸ்டேட்ல இருக்கு அவங்க பக்கம் அதிக அவார்டு போறது பார்த்து தான் இருக்கிறோம்.
ஜூரி என்பது தேர்ந்தெடுக்கப்படுறது முறைப்படுத்தப்படுறது ஒரு ரூல்ஸ் கிடையாது, சட்டம் கிடையாது. சார், இல்ல, ஓகே, ஓகே, தேசிய நம்ம- விருதுல நம்ம தவறு நிறைவேற்றலாம். நடக்கிறதுனால நம்மளும் தவறு பண்ணலாம். நம்ம நிறைவேற்றலாம். நம்ம நீங்க நிறைவேற்றலாம். மொத்தத்துக்கான திரு- கருத்து. திரு சீனிவாசன் நம்ம இந்த நிறைவேற்றலாம். விருதுகளுக்கான திரு பிரபு சாலமோன், உங்களுடைய நிறைவு கருத்தாக இல்லை இந்த அரசியல் விட்டுருங்க. நீங்க ஒரு இல்ல, அதுதான், கலைஞராக அதுதான். உங்களுடைய இப்ப கருத்தை என்னன்னா, நிறைவு சார் கருத்து. எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எல்லா உங்களுடைய சகோதரர்கள் மனதில் என்னன்னா, கூடிய நிறைவு கருத்தை சொல்லி நம்ம நிறைவு. இல்ல இது என்னன்னா நான் தனிப்பட்ட முறையில தான் நான் பேச முடியும். Okay. என்னன்னா Yes, of என்னுடைய திரைப்படங்களுக்கான ஐ டிசர்வ் நான் சொல்லிக்கல, மக்கள் அங்கீகாரம் கொடுத்த ஒரு திரைப்படம். அன்னைக்கு எல்லாருமே தேசிய விருது கிடைக்காதப்ப எத்தனையோ தொலைபேசிகள் என்னோட ஆசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூட ஏன்ப்பா அவனுக்கு கிடைக்கலன்னா நான் சொன்னேன், சார் நான் இதுக்காக எடுக்கல சார், நான் ஒரு படம் எடுத்தேன், பட் எனிவே வாங்கியிருக்கிறது என்னுடைய நண்பர்கள் தான் வாங்கியிருக்காங்க, சந்தோஷம் தான் சார் போயிட்டேன். ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் இது வந்து பார்க்கப்படுகிறது, ஓகே இந்த படத்துக்கு கொடுக்கலான்றப்போ இன்றைக்கும் அந்த வாழ்த்துக்கள் வருது, இந்த படம் அப்பா இப்போ கிடச்சிருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறோம். ஸோ இதுக்காக நான் வந்து சில படங்கள் நான் தவறாக எனக்கே இது வந்து ஓகே அப்படின்னா அந்த படத்துக்கு கொடுத்தா நானே சத்தியமாக வேணான்றோம், இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்போ என்னோட சாட்டை திரைப்படம் வந்து அன்னைக்கு அங்கீகாரமே பெறல, ஒரு சிஸ்டம் கிரியேஷன் எஜுகேஷனுக்காக லாப நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படமே கிடையாது. ஆனால் அந்த படத்துக்கும் ஒரு காப்பி வந்துச்சு 2,60,00,000 ஸோ அந்த படம் வந்து எனக்கு வந்து பெரிய அங்கீகாரமே கிடைக்கல. ஆனால் அதை எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கூப்பிட்டு கேட்டாங்க, எனக்கு லெட்டர் கேட்பாங்க, நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் கொடுத்து அனுப்புங்கன்னு. ஒரு ஸ்கூலில் என்ன ஒரு டீச்சர் எப்படி ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றத சமுத்திரக்கனி வச்சு நான் அந்த திரைப்படத்தை வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். பட் அந்த படத்துக்கு எதுவுமே கிடைக்கலன்றப்ப எனக்கு அந்த வேதனை இருந்துச்சு. அந்த படம் தேசிய விருதுக்கு போயும் கிடைக்கல. அது ஸோ அது இதை தாண்டி நான் என்ன எடுப்பேன், தேசிய விருதுக்கான ஒரு மெட்டீரியல் அதுக்குள்ளே இருக்குது. என்டையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக ஒரு 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 டீச்சரை பற்றி எடுத்த படம். அந்த படத்துக்கு ஒன்றுமே ஒரு கவனம் ஈர்ப்பே இல்லை. ஆனால் ஓகே, அதை நான் வந்து அந்த டைம் வந்து நான் வெளியில் உட்காந்து நான் எதுவும் பேசவும் முடியாது. பட் கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஓகே இப்பயாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கீங்க. கிடைக்கலைங்கிறதுக்காகவே அதை வந்து குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. கிடைத்ததற்கான மகிழ்ச்சியும் அது அடுத்த கட்டத்திற்கான தயாரிப்பு பணிகளுக்குமான உற்சாகத்தமாக தான் அதை எடுத்துக்க முடியும். ஏஆர் ரஹ்மான் தமிழ்நாட்டிலிருந்து சென்று ஆஸ்கார் விருதை வாங்கி வந்தார். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுக்கு ஆஸ்கார் கிடைக்கலைங்கிறதுக்காகவே இளையராஜா வந்து நம்ம எந்த இடத்துலையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியும். இன்க்ளூடிங் ஏஆர் ரஹ்மானே அப்படி நினைக்க மாட்டார். ஸோ விருதுகள் அப்படிங்கிறது ஒரு கலைஞனை உற்சாகப்படுத்தக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கான வழிதான். ஆனால் அது மட்டுமே அளவுகோல் அல்ல அப்படிங்கிற புரிதலோடு நால்வரும் உங்களுடைய பணியை செய்தீர்கள், வாதங்களை வைத்தீர்கள். நன்றி. அரங்கில் இணைந்த நால்வருக்கும் என்னுடைய நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் புதிய தலைமுறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசுவில் சந்திக்கிறேன். வணக்கம். எதிர்த்து பேசிட்டு